இதற்கடுத்து பிரவீன் காந்தி, இந்த டேரக்டர் பிரவீன் காந்தி எனக்கு இவர் உள்ளே போகும்போது விஜய் சேதுபதி அவர்களே சொன்னார், வாரம் வாரம் செம்ம கண்டென்ட் இருக்க போகுது. பிகாஸ் அவர் தொண்ணு யூடியூப்பில் இன்டர்வியூஸில் பேசுகிற மாதிரியே கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே போய் பேசிகிட்டு இருக்க போகிறாரு. இவருக்கும் டாக்டர் திவாகர் அவர்களுக்குமே ஒரு செம்ம காம்போவாக இருக்க போது. வாரம் வாரம் இல்லை, டெய்லியுமே கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ்க்குள்ளே நமக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கொடுக்க போகிறது டாக்டர் திவாகராக இருக்கட்டும், டேரக்டர் பிரவீன் காந்தியாக இருக்கட்டும், பிரவீன் தேவசகாயம் அப்படின்ற ஒரு ஆக்டர், அந்த சேனல்லே ஒரு சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் இருக்கார். இவங்களாம் தான் மிகப்பெரிய கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியுமே அந்த ஒரு வில்லன் மாதிரி ஒரு தோணியில் இருப்பாங்கல்ல, செம்ம ஆட்டிடியூடாக நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி, அந்த ஆட்டிடியூட் அந்த கோட்டாவில் வந்துட்டு சைனை போட்டிருக்கவர் தான் இந்த பிரவீன் தேவசகாயம் அவர்கள். அடுத்தது கெமி, அவங்கள நிறைய நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், விஜேவாக இருந்திருக்காங்க, முயற்சியில் ஆர்ஜேவாக இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க இதுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க பார்க்கும் போதே கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, நிறைய ஓவியா அவர்களோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஒரு ஃப்ராங்காக பேசக்கூடிய, எல்லாத்தையுமே டைரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சீரியல் வில்லி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேம் தான் எனக்கு அவங்கள பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவங்க சில கேம் பிளேவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.